அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. அது என்னன்றது என்னோட ஸ்ட்ரகிள்ஸா இல்லை என்னோட ப்ராப்ளமா, நான் ரொம்ப இமோஷனல் ஆகுறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது ஈஸியா இல்லாத ஒரு விஷயம். இது இன்னும் கொஞ்சம் நான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும்ன்றது அப்பதான் எனக்கு. ஏன்னா நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன். பட் அப்போ கூட என்னோட இமோஷன்ஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிரெக்னன்சி டைம்ல விழுந்து விழுந்து பாக்குற ஹஸ்பண்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே வைஃபை விட்டுரு. ஸோ அப்ப அந்த டைம்ல தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படி இருந்தா என்னன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம உட்காருறது, சரியான தூக்கம் கூட கண்டினியூஸ் 2 hours தூக்கம் கூட இருக்காது. நான் என் குழந்தைய கரெக்டா பாக்குறியா இல்லையா அந்த மாதிரி ஒரு டவுட், நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லையா அந்த மாதிரி டவுட், அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அவங்கள தாக்கிடும். ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம்னா, அவங்க சப்போர்ட் பண்ணுங்க, கூட இருங்க, அதே போதும் ஒரு லேடிக்கு. இது ஒரு நார்மலான விஷயம்தான், பெருசா நினைக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு சிம்டம்ஸ் நிறைய இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன் வாங்குறது ரொம்ப முக்கியம்.